சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன அண்ணன் இங்க உட்கார்ந்திருக்காரு? நைட்டு வீட்டுக்கு போலையா? அண்ணே. அதா என்னம்மா, டாக்டர் தான் சொன்னாரா? கொஞ்சம் கண்ணு அசந்துட்டேம்மா. இல்லண்ணே, டாக்டர்லாம் ஒண்ணுமே சொல்லல. நான் சும்மா தான் வந்தேன். ராஜசேகர் எங்கம்மா? அவன் தூங்குனானா? தெரியலண்ணே, நானும் நல்லா தூங்கிட்டேன். நீ ரூம்ல போய் படுத்திருக்கலாமே ராதா. அரவிந்தா நமக்கு ரூம் புக் பண்ணிருக்கானே. 105 106 சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்லண்ணே, ரூமுக்கு போக மனசு வரல. இங்கேயே உட்காந்துட்டேன். எங்களுக்கு பெத்த கடமை, பொண்ணு நாங்க இருக்கோம். நீங்களும் என்ன கஷ்டப்படுறீங்க? முதுகு வலிக்க போகுது. ராத்திரி முழுக்க இப்படியே உட்கார்ந்துருக்கீங்களே. நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. இல்ல ராதா, நான் போக கூடாது. அது தப்பு. என் மனசாட்சியே என்ன கொன்னுடும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் தான் சொல்றேன்ல. அவரும் கோவப்பட்டு போக சொல்றாருல்ல. நீங்க கிளம்புங்க, நான் ஃபோன் பண்றேன். இல்லம்மா, அவனே என்ன வெளியில போன்னு தள்ளுனா கூட நான் போக கூடாது. ஏன் சொல்லு? ராஜசேகர் பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவன் வெளியில எதையும் காட்டிக்க மாட்டாம்மா. நான் இங்க இருக்கிறது அவனுக்கு ஆறுதலா தான் இருக்கும். நான் போயிட்டேன்னு வையேன், ஐயோ யாருமே இல்லையே நமக்குங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள அவன் உடைஞ்சு போயிடுவான். இந்த நேரத்துல வயசையும் உடம்பையும் அவன் கோபத்தையும் காரணம் காட்டி நான் போனேன்னா நான் என்னமா மனுஷன்? சொல்லு, நான் என்ன மனுஷன்? அப்படி போனா அதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பா? இந்த மாதிரி நேரத்துல தானே நான் ஆறுதலா இருக்கணும். என் அரவிந்த் போனப்போ கூடவே இருந்தாம்மா அவன். இவன் மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா ஐயோ யோசிச்சே பார்க்க முடியல. அந்த விசுவாசம், நன்றி கடன் எனக்கு இருக்கணும். இல்ல சங்கவிய பத்தி நர்ஸ் கிட்ட கேட்டியா? அவங்க நம்மள பார்க்க விடுவாங்களாமா? நல்லா இருக்கான்னு மட்டும்தானா சொல்றாங்க. என்ன பார்க்க விடல. ஆண்டனி தாஸ் டாக்டர் வந்து பார்த்துட்டு அவர் சொன்ன பிறகுதான் பார்க்க விடுவாங்களாம். அரவிந்த் கிட்ட கேட்டியா? இல்லன்னு, டாக்டர் அப்படி சொன்னதா நர்ஸுங்க சொல்றாங்க. நாம அடிக்கடி டாக்டரை தொந்தரவு பண்ணக்கூடாது பாருங்க. அரவிந்த் டாக்டர் ரொம்ப நல்ல மனுஷனா இருப்பாரு போல இருக்குன்னு ராத்திரி 2-3 தடவை வந்து பார்த்துட்டு போனாரு. அப்படி மட்டும் இல்லம்மா, அரவிந்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கு. பவித்ராவையே என் பேத்தியும் தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்தி கொடுத்திருக்கான். இப்ப பாரு, நம்ம சங்கவையும் காப்பாத்திருக்கான். டேய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க உன்னை காணோம்னு நான் ஒவ்வொரு இடமா தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். இங்கதாங்க இருக்கேன். அண்ணன் ராத்திரி முழுக்க இங்கேயே இருந்திருக்காரு. அதான் அவர் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், தேவையில்லாம யாருக்கிட்டயும் அண்ணன் ஒண்ணு முறையெல்லாம் கொண்டாடிட்டு இருக்காதுன்னு. நமக்கு யாரும் தேவையில்லை. வா, டாக்டர் வர நேரம். ஐயோ இல்லங்க அண்ணன். ஏய், அண்ணன் ஒண்ணுன்னு காலம் காத்தால கடுப்பேத்திட்டு இருக்காத. நம்ம பொண்ணு இருக்காத செத்தலான்னு பார்க்க வந்தவங்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? வா. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? விடுமா, அவன் பேசட்டும். உரிமையா அவன் வேற யாரு திட்ட முடியும்? மன்னிச்சிருங்க அண்ணே. அவர் பேசுறதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ராதா, இப்ப நீ வர போறியா இல்லையா? யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? ராஜசேகர், உன் மனசை தொட்டு சொல்லு. நான் இங்க இருக்கிறது உனக்கு ஆறுதலா இல்ல? தெரியும்டா, எனக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னப்போ நீ வந்து நின்ன. அந்த நன்றிய நான் சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன்டா. நடுவுல என்னென்னமோ நடந்து போச்சுடா. ஆதி சங்கவிய கல்யாணம் பண்ணல, ஆனா அதுக்கு அவ என்னென்னமோ பண்ணிட்டாடா. எதுவுமே நம்ம 2 பேரோட நட்பை பாதிக்க கூடாதுன்னு தான்டா நான் நினைக்கிறேன். அப்பதான்டா அது நட்பு. உன் மக கண்ணை திறந்து பார்த்து பேசினாதான் நான் இங்க இருந்து போவேன். சார், அரவிந்த் சார், டாக்டர் ஆண்டனி தாஸ் வந்துட்டாரு. என்ன சொல்றாரு அரவிந்த்? நான் சங்கவியை பார்க்கலாமா? ஒரு நைட்டு ஃபுல்லா சங்கவியோட கண்டிஷனை மானிட்டர் பண்ண சொன்னாரு. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துருக்கோம். அவர் பார்த்துட்டு இருக்காரு, அவரே சொல்லுவாரு. நீ அவளை காப்பாத்தி கொடுத்துருவா அரவிந்த். எங்க குடும்பத்துக்கு சாமி மாதிரி. சார், என்ன சார் நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இது என்னுடைய ப்ரொஃபஷன், தட்ஸ் ஆல். சார், ஒரு நிமிஷம் வாங்க. அதான் அது ஒண்ணு இல்லம்மா. ராஜசேகர் மனசளவுல பயந்து போயிருக்கான்ல. 2 வார்த்தை ஆறுதலா பேசிட்டு அனுப்புறதுக்காக இருக்கும். பேசிட்டு வந்ததும் பாரு, ராஜசேகர் ரொம்ப தெளிவாயிடுவாம்மா. சார், தாமோதரன் சார் என்ன அவருடைய மகன் அரவிந்தாவே ட்ரீட் பண்றாரு. அதை நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்களும் தாமோதரன் சாரும் பிசினஸ் பார்ட்னர்ஸ் மட்டும் இல்லாம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னாங்க.
அரவிந்த் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. சார், உங்க அரவிந்த் இருந்தா உங்களுக்காகவும் சங்கவிக்காகவும் என்ன செய்வாரோ அதை உங்களுக்காக நான் செய்வேன். சங்கவியை நல்லபடியா குணப்படுத்தி நார்மலாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தைரியமா இருங்க. நல்லா தூங்குனியா பவி? 4 மணிக்கு மேல கொஞ்சம் தூங்கிட்டு சேத்தம்மா. மாமா ஃபோன் பண்ணாரா? சங்கவி பத்தி ஏதாவது சொன்னாரா? இப்பதான் ஃபோன் பண்ணி பேசினாரு. அந்த பெரிய டாக்டர் இப்பதான் வந்திருக்காராம். செக் பண்ணிட்டு இருக்காராம். என்ன சொல்றாங்களா? அரவிந்த் டாக்டர் நைட்டு வந்து செக் பண்ணாராம். இப்பவும் வந்திருக்காராம். ராஜசேகர் அண்ணா தோள்ல கை போட்டு ஆறுதலா பேசினாராம். அண்ணனுக்கு விடாம அரவிந்த் புராணம் தான். சித்தம்மா, நான் போயிட்டு வரட்டுமா? எங்க போக போற? ஹாஸ்பிட்டலுக்கு தான். சும்மா இரு பவி. தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத. ராஜசேகர் அண்ணாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே நீங்க போறது சரியில்லை. அண்ணனையே போன்னு துரத்துனவரை உன்ன உள்ள விடுவாரா? இல்ல சீதாம்மா, எனக்கு சங்கவிய பார்க்கணும் போல இருக்கு. அரவிந்த் சொன்னா என்ன விடுவார் இல்ல? அதெல்லாம் அவர் விட மாட்டாரு. அந்த பெரிய டாக்டர் வேற யாரையும் அலோ பண்ண வேண்டாம்னு சொல்லிருக்காராம். இப்ப வரைக்கும் ராதா அண்ணியும் ராஜசேகர் அண்ணனும் கூட சங்கவிய போய் பார்க்கலையாம். மனசே சரியில்லை சீதாம்மா. எங்க போற? நீ போய் அப்படி உட்காரு. முதல்ல டிஃபன் சாப்பிட எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இல்ல சீதாம்மா, வேண்டாம். அவங்க எல்லாம் சாப்பிட்டிருக்க மாட்டாங்க இல்லையா? எல்லாரும் சாப்பிடுவாங்கம்மா. நீ இரு, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். எனக்கு சாப்பிட மனசு வரல சீதாம்மா. மனசு வரலனாலும் பரவாயில்ல, நீ சாப்பிட்டுதான் ஆகணும். நேத்து காலையில சாப்பிட்டவ நீ. குழந்தை பெத்தவ இப்படி சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம்? இத பாரு, குழந்தைக்காக நீ சாப்பிட்டுதான் ஆகணும். இல்ல சீதாம்மா. என்ன பவிமா இது? தேவையில்லாம உடம்ப போட்டு வருத்திக்கிட்டு இருக்க கூடாது. நீ சாப்பிடாம இருந்தா அது குழந்தைய பாதிக்கும். சாப்பிட்டு முடிச்சிட்டு டாக்டர் கொடுத்த சத்து மாத்திரை எல்லாம் போட்டுக்கோ. பச்சை உடம்புக்காரி ஒண்ணு சாப்பிட வைக்காம இருக்க சொல்றியா? நீ சாப்பாடு எடுத்துட்டு வாமா, அவ சாப்பிடுவா. சீதாம்மா நீ வேண்டாம். ஒண்ணு பேசாத, போ போ. வா. ம். அங்க ஒருத்தி உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. இங்க வேலைக்கு கொட்டிக்கிறது மட்டும் சரியா நடக்கும்ல?